ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அதாவது வேக்கன்சி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது என்ன, சார் இவ்வளோ தான் வேக்கன்சி இருக்கா, இவ்வளோ தான் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? அதாவது இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வேக்கன்சி வந்து இவ்வளோ தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை அதாவது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக புரிய வரும். சரியா? எதுக்காக சொல்ல வரோம், என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தெளிவாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பிசியில் மட்டும் ஒரு சீட் இருக்குது. சரியா? அது கண்டிப்பாக யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கடைசியாக யாருக்கு முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு என்னாச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கற்பகம். சரியா? கற்பகம் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மாதா மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐ லேப்ஸ் 2 சீட் இருக்குது. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐ லேப்ஸ் 1 இருக்குது. அதுக்கப்புறம் அன்னை மெடிக்கல் காலேஜ் நமக்கு தெரிஞ்சது தான். சார் என்ன சார் 50 சீட்டுன்னு சொன்னாங்க, இதில் என்ன 48 சீட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. சரியா? இந்த கவர்மெண்ட் கோட்டா 30 சீட் இருக்குல்ல, இந்த 30 சீட்டுக்குள்ளே கவர்மெண்ட் கோட்டா 30 சீட் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த 30 சீட்டுக்குள்ளே 7.5 ரிசர்வேஷன் வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ. சரியா? ஓசியில் 10 சீட் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரிஞ்சு போனால் நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சொற்பமான சீட்டு தான் இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அதாவது சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருச்சி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட். சரியா? பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டும் என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட் இருக்குது. சரியா? மொத்தமாக 4 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 சீட் இருக்குது. சரியா? அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி அந்த மாதிரி கொடுக்காம மொத்தமாக டோட்டலாக கொடுத்துருக்காங்க. 4 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 23 சீட் இருக்குது. சரியா? கவர்மெண்ட் கோட்டா வித் செல்ஃப் ஃபைனான்ஸில் 23 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் தான் இருக்குது. மொத்தம் 24 சீட் இருக்குது. சார் ஓகே சார், அப்போ சீட் வந்து இவ்வளோ தானா? இதில் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி காலேஜ் கிடச்சிக்கலாம், சில பேருக்கு வந்து நாமக்கல் காலேஜ் கிடச்சிக்கலாம். இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, எனக்கு ஊட்டி கிளைமேட் வந்து ஒன்றும் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இந்த அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. சென்னையில் இருக்கனால அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரியா? ஏதாவது ஒன்று இப்போ எம்பிபிஎஸ்சில் இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் கூட பிடிஎஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தெரியாமல் கூட என்ஆர்ஐ லேப்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு வேக்கன்சி வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து இது வந்து அதாவது ரியல் வேக்கன்சி வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். வெர்ச்சுவல் வேக்கன்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் ஆகும். சரியா? ஏன்னா ரியல் அட்மெண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்களா அந்த பக்கம், அதில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ தான் வீடியோவில் என்ன தான் சொன்னாலும் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. அப்போ எனக்கு வந்து பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு தான் சார் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாவில் 23 சீட் தான் சார் இருக்குது, நான் எப்படியாவது சீட் வாங்கிடலாம்னு நினச்சேன் சார், என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங்கில் இருக்கலாம். ஆனால் வெர்ச்சுவல் வேக்கன்சின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆவீங்க. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் நான் திரும்ப சொல்கிறேன், 2 நாள் டைம் இருக்குது. நல்லபடியாக பொறுமையாக பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. உங்களோட மிஸ்டேக் வந்து மிகப்பெரிய ஒரு விளைவை நம்ம ஒன்றாச்சும் பார்த்தா சந்திக்க நேரிடும். அதனால தான் சொல்கிறேன், யாராவது ஒரு ஆள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூட வச்சுக்கோங்க. இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. வெர்ச்சுவல் வேக்கன்சி வந்து உங்களுக்கு தெரியாது. வெர்ச்சுவல்ஸ் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் நம்மள்ட்ட சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு செட்டிநாடில் ஒருத்தவர் வந்து பிடிஎஸ் படிக்கிறார் அப்படின்னா அவரோட மார்க் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது, எம்பிபிஎஸ் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா அப்கிரேடுக்கு மூவ் பண்ணுவார். சரியா? அந்த மாதிரிலாம் என்னாச்சு பார்த்தா நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு வெர்ச்சுவல் வேக்கன்சி வந்து க்ரியேட் ஆகும் கண்டிப்பாக. சரியா? அப்போ வெர்ச்சுவல் வேக்கன்சி வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா
நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.